ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா, ஹனிகெயினில் எர்ன் பண்ண ஜம்ப் டோக்கனை வித்ட்ரா பண்ணி அதை பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணுறத லைவாக பார்க்க போகிறோம். லைவுன்னு போடுறப்போ கொஞ்சம் எடிட்டிங் இருக்காது, கொஞ்சம் கட்டாயி தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளவு உண்மையான ஏர்ட்ராப், அதாவது ஏர்ட்ராப்னு சொல்ல முடியாது, ஒரு உண்மையாக நம்மளுக்கு லெஜிட்டாக வருமானம் தரக்கூடிய ஒரு ஆப் ஹனிகெயின். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஜம்ப் டாஸ்கில் 1.22 JMT இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2.28. இது வந்து எனக்கு 1 வீக், ஒரு 10 டேஸ், ஒரு 7 to 10 நாளில் கிடச்சிது. இதுக்கு நான் வந்து என் மொபைல் போக 7 ஃப்ரெண்ட்ஸோட மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கேன். 7 டேஸில் ஒரு 150-200 ரூபா கிடச்சிருக்கு. நாம் இதை வித்ட்ரா பண்ணி பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 ஆப் வேணும். ட்ரஸ்ட் வேலெட் வேணும், ப்ளஸ் JMT வேணும். இப்போ ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் இப்படி ஃப்ரீயாக ஏர்ட்ராப்னு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் லெஜிட் இதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஜம்ப் டோக்கன் வந்து 1.34 ஜம்ப் டோக்கன் வந்து இன்னொரு மொபைலில் எர்ன் பண்ணது, அதை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அது 199 ரூபா ஆகுது. 1.34 JMPT இருக்குது. உங்களுக்கு வந்து லைவாக வந்து இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் தான். JMPT ஓப்பன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு JMPTயோ 1.5 ஆச்சுன்னா நம்ம தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். நாம் ஒரு 3-4 ஆகிறப்போ பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணுறப்போ ஃபீஸ் வந்து ஒர்த்தாக இருக்குது. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டு மை வேலெட் கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாச்சு. அது ப்ராசஸ் ஏதாச்சும் இருந்தால் ஃபெயில்டு வரத்தான் செய்யும். நம்ம ஒன் மோர் டைம் கொடுப்போம். அப்புறம் நம்ம ட்ரஸ்ட் வேலை செக் பண்ணி பார்க்கலாம். அது சர்வர் கொஞ்சம் பிஸி ஆகிறப்ப அது மாதிரி ஃபெயில்டுங்கிற ஆப்ஷன் வரத்தான் செய்யும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஜம்ப் டோக்கன் வந்திருக்கும், ஜம்ப் டோக்கன் வந்துடுச்சு. அது ஃபெயில்டு அப்படி தான் சொல்லு, பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஜம்ப் டோக்கன் வந்துரு 2.377 ரூபா வந்திருக்கு. இதுக்கு நான் வந்து என்னோடய மொபைலில் 8 மொபைலுமே, என் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் ஒரு ரெஃபரல் கொடுத்து அவங்க மொபைல்லேருந்து ஒரு 3 அல்லது 4 மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். போய் நீங்கள் ஜம்ப் டோக்கன் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜம்ப் டோக்கன் மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு அந்த 1 ஜம்ப் டோக்கன் வந்து போயிருக்கு. செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஃபெயில்டு வந்தாலும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அதுக்கு போயிருக்கு. பட் நீங்கள் இதில் ஒன்றான கவனிக்க வேண்டியது என்னென்னா, அது உங்களுக்கு அது பண்ணுறப்ப சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ ட்ரஸ்ட் வேலெட்டில் நாம் வந்து 377 ரூபாய்க்கு இருக்குது. அதை வந்து நான் வந்து இதில் நீங்கள் 2 விஷயம் கவனிக்கணும். என்னென்னா, நீங்கள் உங்கள் நெட்டை வந்து ஒரு மொபைலுக்கு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் மொபைலை வச்சுட்டு ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணுறதோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலை கொடுத்து பண்ணுறதோ, அதெல்லாம் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண வந்து பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிஆப்குள்ளே போய் அது மாதிரி நீங்கள் VPN அதிலெல்லாம் கனெக்ட் பண்ணுறப்போ, ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு பேன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு மொபைல், ஒரு IP அட்ரஸ், ஒரு ஆப், இதுதான் வந்து கிரிப்டோவில் பேசிக் ரூல்ஸ். இதை வந்து தெரியாமல் நீங்கள் வந்து மல்டி அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணலாம், ஃபேக் பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணாலும் அவங்க கண்டுபிடிச்சி உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க.
ஃபெஸ்டிவலில் கனெக்ட் ஆகிடுச்சு. இது பண்ணால் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ட்ரேடில் போய் கேக்குங்கிற இடத்துல இது பண்ணி ஜேஎம்பி 2.54க்கு அதாவது 2.54 வந்து நான் வந்து மேக்ஸிமம் கொடுத்து பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸ்வாப் கன்ஃபார்ம் ஸ்வாப். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஒரு சின்ன அமௌண்ட்டு கேட்க, அது பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதுக்கு 22 ரூபா ஃபீஸ் போகுது. ஏன் நான் 2-3 காயினாக நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனா, ஒரு 300-400 எடுக்கிறப்ப 22 ரூபா ஃபீஸ் போனால் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. $443 இருக்குது. இது 377 ரூபா இருக்குது. இப்போ ரெண்டும் சேர்ந்து என்ன அமௌண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டு ஒரு 30லேருந்து 50 செகண்ட் ஆகுது. ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. மெசேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்மார்ட் செயினில் அது ப்ரைஸ் மாறி மாறி தவிர ஒன்றும் தப்பு இல்லை. அது கடைக்கு லைவாக போடுறோம்ல, நெட்டு கொஞ்சம் விட்டு விட்டு வரங்காட்டிக்கு அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பிஎன்பி 800 ரூபா ஆயிடுச்சு. நான் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்த முடியும். மற்றபடி நீங்கள் இந்த ஏர்ட்ராப் போய் அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது, ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறது, மெயின் நெட்டு, ஆளும்பாடு 1008 விஷயம் இருக்குது. இதுகள் வந்து 100ல் ஒரு 500ல் உங்களுக்கு 1-2 கிளிக் ஆகும். அதுவும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு 499 வேஸ்ட் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஹனிகெயினில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்கிட்ட நீங்கள் சொல்லியே பண்ணலாம். டெய்லி ஒரு 100லேருந்து 120 MB 24 மணி நேரம் நெட் ஆன் பண்ணால் தான் வேஸ்ட்டாக போகும். ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லியே உங்கள் மொபைலுக்கு கீழே 10 மொபைல் ஜாயின் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டையே அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து அவங்ககிட்ட வந்து டெய்லி நீங்கள் ரன் பண்ணி வைக்கிறது மூலிமா மந்த்லி ஒரு நல்ல அமௌண்ட் பார்க்கலாம். இப்போ 800 ரூபா கிடச்சிருக்குது. எனக்கு 800 ரூபாயுமே இதில் கிடச்சது தான். ஆனால் 1 மந்த்து கூட ஆகலை. 1 மந்த்துங்கும் போது எனக்கு 1000 to 1500 ருபீஸ் கிடைக்கும். இது மாதிரி லெஜிட்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ போல் அந்த நெட்டு ஓடிட்டுருக்கு. எனக்கு இதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. டெய்லி ஒரு 100-150 MB போகிறது மூலிமா மாதம் ஒரு 1000லேருந்து 1500 ரூபா சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட்டில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. நீங்கள் வந்து மேற்கொண்டு கிரிப்டோ பற்றி நல்லா கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணுன்னா கிரிப்டோ வாத்தின்னு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிப்டோவில் நிரந்தரமாக சம்பாதிக்கிறத பற்றின எல்லா தகவலும் அதில் வந்து பகிர்ந்துட்டுருக்கிறேன்.